திராவிடம்னா என்ன பார்த்துட்டு வாங்க. திராவிடம் அப்படின்னா திருடர்கள் எல்லாம் ஒன்னா கூடுற இடம் திராவிடம். எனக்கு பார்த்துட்டிங்களா? இதுதான் திராவிடமா? இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் குறிப்பு கிடையாது, சும்மா ஏதோ சொல்கிறது. ஆனால் உண்மையிலேயே மீனிங் தெரியாத, அர்த்தம் தெரியாத பொருள்களை பார்க்குறதுக்கு டிக்ஷனரி நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருளை நம்ம ஒரு டிக்ஷனரியில் எடுத்து பார்ப்போம். இப்போ உள்ளதில்லை, 1824 எழுதப்பட்ட ஒரு டிக்ஷனரி, வீரமாமுனிவரால் ஏற்றப்பட்ட ஒரு டிக்ஷனரி. இந்த 1824க்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்னென்னா, கால்டுவெல் அப்படின்னு சொல்கிற திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூல் எழுதினார்ல, அந்த கால்டுவெல் இந்திய தேசத்துக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட டிக்ஷனரி அது. கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு 32 வருஷத்துக்கு முன்னால் எழுதின ஒரு டிக்ஷனரி. அதில் இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் வார்த்தை திரமிடம் அப்படின்னா தமிழ் அப்படின்னு வீரமாமுனிவர் சொல்கிறார். அடுத்து திரமிடம் அப்படின்னா தமிழ் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார். அடுத்த முக்கியமான வார்த்தை திராவிடம் அப்படிங்கிறது 1824 இயற்றப்பட்ட சதுரகராதியில் வீரமாமுனிவர் சொல்கிற பொருள் ஒரு தேசம். ஒரு தேசம் அப்படிங்கிறது பொருள், தமிழ் அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு வீரமாமுனிவர் அவரோட சதுரகராதியில் எழுதுகிறார். பெரியார் இதை பயன்படுத்தினார். பெரியார் பிறக்கிறதுக்கு 55 வருஷத்துக்கு முன்னால் சதுரகராதியில் வீரமாமுனிவர் எழுதி வச்சிருக்கிற பொருளை நான் சொல்லிட்டேன். நன்றி.